கல்லூரி காலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகம் அதனுடைய உறுப்பு கல்லூரிகளில் மே 2ஆம் தேதி முதல் பொறியியலுக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அது முதல் நேற்று வரை இதுவரை கிட்டத்தட்ட 87,000 பேர் விண்ணப்பித்திருக்கிறதா அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிச்சிருக்கு. இன்னைக்கு இந்த நேரத்தில் பொறியியலில் என்ன மாதிரியான பல்வேறு துறைகள் இருக்கு, பொறியியல் எடுக்கும் மாணவர்களுக்கு உள்ள வாய்ப்புகள், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு கல்வி ஆலோசகரான திரு ஜெயபிரகாஷ் காந்தி இருக்கிறாங்க. நீங்களும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் இல்ல கட் ஆஃப் குறித்த உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் எதனாலும் எங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 87,000 பேர் நேற்று வரைக்கும் விண்ணப்பிச்சிருக்காங்க. அப்படின்றத எப்படி நம்மளால பார்க்க முடியுது? இல்லை, இது ஒரு பாசிட்டிவ் சைடு. ஏன்னா இன்ஜினியரிங் படித்தா வாய்ப்பு கம்மின்னு அப்படின்னு ஒரு நிலைமை மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைடில் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது வி எக்ஸ்பெக்ட் லாஸ்ட் இயரோட கண்டிப்பாக ஜாஸ்தி வரும், அப்ளிகேஷன் போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ இது வரைக்கும் அந்த மாதிரி தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஷோஸ் வெரி பாசிட்டிவ் சைட் ஆஃப் இன்ஜினியரிங். இதில் இன்னொன்று ஒரு காரணமும் இருக்குது. இந்த அளவுக்கு 87,000 பேர் இந்த குறுகிய நாட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்னும் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது டைம், 31ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு காரணம் இன்னொன்று எஸ்சி மாணவர்கள். ஏன்னா போன வருஷம் வரைக்கும் நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்சி மாணவர்கள் மேனேஜ்மெண்ட்லேயே ஜாயின் பண்ணுவாங்க. சில கல்லூரிகள் அவங்கள ஈர்க்க வச்சு நீங்கள் படிங்க, நாங்கள் எல்லாமே பார்த்துக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த சலுகை கிடைச்சது. இனிமேல் இப்போ அரசு என்ன சொல்லியிருக்காங்க, கவுன்சிலிங் மூலமாக சேர்ந்தால் தான் எஸ்சி மாணவர்களுக்கு இந்த முழு சலுகையும் கிடைக்கும். ஸோ அதனால் எஸ்சி மாணவர்கள் கொஞ்சம் நிறைய பேர் இந்த காலேஜ் மூலமாக அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதனாலேயே ஒரு அப்ளிகேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் ஒரு காரணம். இன்னொரு பக்கம் பொறியியல் படிப்பின் மீதான ஆர்வம் இந்த ஆண்டு இந்த அளவு அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக போன வருஷம் இட்ஸ் அ பாட்டம் லைன். போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கம்பேரிட்டிவ்லி டெஃபினெட்லி ஐ வில் சே அபவுட் 10 to 20% ரைஸ் இஸ் தேர், 10 to 20%. பட் ஒரே ஒரு காரணம், அதாவது நான் இத்தனை வருஷமாக இந்த கல்வி ஆலோசனையில் இருக்கும்போது இந்த வருஷம் நான் பார்த்தது அந்த எக்கனாமிக் சிச்சுவேஷன். அதாவது ஆசைப்படுறாங்க, சார் என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறது இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வெளிப்படுது. அதனால தான் இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கம் போகிறாங்க. பட் இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் ஃபீஸ் கொஞ்சம் அப்படியே இந்த டிமாண்டை பார்த்துட்டு சில நல்ல காலேஜஸ் ரைஸ் ஆன பிறகு ஓகே, ஏன் இவ்வளோ கொடுக்க பதிலாக இன்ஜினியரிங்கே படிக்கலாம் அப்படின்னு வரவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் எல்லாருமே கட் ஆஃப் மதிப்பெண்ணை கால்குலேட் பண்ணிட்டு போன வருஷம் கட் ஆஃப் எப்படி இருந்தது, இந்த மாதிரியான காலேஜ் கிடைச்சது அப்படின்ற அந்த கம்பேரிசனை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் அந்த கட் ஆஃபும் எந்த மாதிரியான இடங்கள் கிடைக்கும், எந்த மாதிரியான கல்லூரிகள் கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? இல்லை, கண்டிப்பாக மக்களிடையே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு ஜாஸ்தி. எப்போவுமே மக்களுக்கு ஆசைகள் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா இந்த வருஷம் +2 உடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இத்தனை வருஷமாக இருக்காமல் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் மார்க் கொஞ்சம் கம்மியாக கட் ஆஃப் மிகவும் குறையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்களிடையே இருக்குது, மாணவர்களிடையே இருக்குது. ஈவன் ஒரு 185 மார்க் வாங்கினா எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோ இல்லை டாப் காலேஜஸ் பிஹெச்டியோ கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிக் கொள்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு குறையாது. பட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மார்க்லேருந்து 15 மார்க் குறையும். 5 to 15. ஏன் இந்த வைடு கேப் நான் கொடுக்குறேன் காரணம் என்ன அப்படின்னா, எத்தனை முன்னாள் மாணவர்கள் இந்த வருஷம் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அந்த ஒரு இதுவும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா போன வருஷம் மட்டும் தமிழ்நாட்டில் போன வருஷம் +2 முடித்தவங்க 20,000 பேர் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த வருஷம் நீட் எழுதியிருக்காங்க. இப்போ அந்த அன்அஃபிஷியல் கீஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அதை பார்த்துட்டு ஜேபி சார் எனக்கு இது கிடைக்கல, நான் இன்ஜினியரிங் வரலாமா அப்படின்னு நிறைய பேர் வரத்துக்கு கேட்டுருக்காங்க. ஸோ அவங்க எத்தனை பேர் வராங்க போட்டு தான் அவங்க நிறைய பேர் வந்தாங்கன்னா கட் ஆஃப் 3 to 5 மார்க் குறையும். அவ்வளோவா வரலன்னா ஈவன் 10 மார்க் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வழக்கமாக பேசுகிற மாதிரி ஒரு வருஷமே இந்த நேரத்தில் பொறியியல்ல இந்த துறை அதிகமாக எடுக்கிறாங்க அல்லது இந்த துறைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் இருக்கும். அப்படி இந்த ஆண்டு எந்த துறைக்கான ஆர்வம் அதிகமாக இருக்கும் நீங்கள் கணிக்கிறீங்க? கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் ஆர்வம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடிக்கு, அது எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மிகவும் ஜாஸ்தியாக இருக்குது. இது இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் சீட் ஃபில்அப் பண்ணும்போதே நாங்கள் பார்த்தோம். இது எங்களுக்கு எப்படி தோணுதுன்னா 2004 இந்த மாதிரி ஒரு கிரேஸ் இருந்தது, அதாவது ஹியூஜ் கிரேஸ். அப்போது எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது, அப்போ அண்ணா பல்கலைக்கழகம் கவுன்சிலிங் நடத்துனாங்க. இந்த வருஷம் டிடி நடத்த போகிறாங்க, டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். அப்போ அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தும் போது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் டாப் 20 காலேஜஸில்
நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் 3-4 காலேஜஸில் மெக்கானிக்கல் வாஸ் அவைலபிள். ஈவன் 20-25 ரேங்க் உள்ள கல்லூரிக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கல. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருந்தது கேப். அது இந்த வருஷம் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து பேசலாம். காலர்ஸ் லைன்ல இருக்காங்க. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், வசந்தி பேசுறேங்க. சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வசந்தி பேசுறாங்க. சொல்லுங்கம்மா. என் பொண்ணு ஃபைனல் இயர் பிஆர்க்கு பண்ணிட்டு இருக்கு மேடம். சரி. கேட் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு. சரி. அது மூலியமா எம்ஆர்க் வந்து ஐஐடி என்ஐடில எவ்வளவு எது கேட்ல மார்க் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா கேட் ஸ்கோர் வச்சு எந்த வேலை வாய்ப்பு சார் உங்களோட அட்வைஸ் நாட்டா எழுதி என் பொண்ணு பிஆர்க்கு சேர்ந்துருங்க சார். அப்படிங்களா? ரைட், ரொம்ப சந்தோஷங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த கேட் எக்ஸாம் எழுதி இந்த எம்ஆர்க் போகிறது தப்பு கிடையாது. எம்ஆர்க்கில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது சஸ்டெயினபிள் ஆர்கிடெக்சர். சஸ்டெயினபிள் ஆர்கிடெக்சருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இண்டஸ்ட்ரியல் சைடு ஆர்கிடெக்சர். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பிங்கு இந்த மாதிரி இதில் ஸ்பெஷலைசேஷன் வரலாம். பட் சஸ்டெயினபிள் ஆர்கிடெக்சருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட் மூலமாக சொல்கிறீங்க, ஏன்னா எம்ஆர்க்குங்கிறது ஐஐடியில் வந்து இருக்கிறது ஒரே ஒரு இதுதான். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து சாப் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் டெல்லி அது ஃபஸ்ட்டு சாய்ஸாக வைங்க. அது இல்லைன்னா அப்புறம் தமிழ்நாட்டிலே நல்ல கல்லூரிகள் வந்து எம்ஆர்க் கொடுக்குறாங்க. இல்லை ஈவன் என்ஐடி ட்ரிச்சி, அதாவது என்ஐடி ட்ரிச்சியில் வந்து they are வெரி ஃபேமஸ் ஃபார் சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர். அதுவும் அது வந்து நீங்கள் ட்ரை பண்ண மார்க் நல்லா இருந்துச்சுன்னா, கேட்டில் நல்ல மார்க் ஓரளவுக்கு வரல, ஐஐடி கிடைக்கலன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ஐடி ட்ரிச்சியில் வந்து நீங்கள் வந்து எம்ஆர்க் வந்து சஸ்டைனபிள் ஆர்கிடெக்ட் பண்ணலாம். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் நெக்ஸ்ட் சாய்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் வரலாம். ஸோ இத்தனை வாய்ப்புகள் இருக்குது. நல்லா படிக்க சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். எப்படி நேட்டில் நல்ல மார்க் வாங்கி போனாலும் அதே மாதிரி ஐஐடியிலோ என்ஐடியிலோ கிடைக்கணும்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவங்க இன்னொரு கேள்வியும் கேட்டாங்க, கேட்ல எடுக்கிற மதிப்பெண் வச்சு வேலைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி. ஆர்கிடெக்சர் துறையில இருக்கு. ஆர்கிடெக்சர் துறையில, அதாவது இன்னைக்கு வந்து பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ் ஆல்சோ நீட் சிவில் அண்ட் ஆர்கிடெக்ட் பீப்புள். இப்போ பப்ளிக் செக்டார் கம்பெனியில் வந்து அவங்க வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் சைடில் வேலைக்கு போகணும் அப்படின்னா கேட் குவாலிஃபிகேஷனுங்கிறது கண்டிப்பாக மிக தேவை. ப்ரைவேட்டில் வந்து கேட் வச்சு கொடுக்கறதில்ல. பட் டெஃபினட்டாக வந்து கேட்டுடைய நல்ல மார்க் வந்து வில் ஹெல்ப் தம் டு கெட் சம் பப்ளிக் செக்டார் ஜாப்ஸ். இன்னொரு நேரம் தொலைபேசி இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா. நான் ஸ்வேதா பேசுறேங்கம்மா. சொல்லுங்க. ஸ்வேதா பேசுறேன். சொல்லுங்க ஸ்வேதா. நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு ஆசைப்படுறேங்க மேம். சரி. அது எடுத்தா என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்? சரிம்மா. ரைட், பயோமெடிக்கல் இது வந்து இப்போ வந்து நார்மலி இந்த பயாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் சைடு வரும்போது அவங்களுக்கு ஒரு கிரேஸான ஒரு கோர்ஸ், அதாவது மெடிக்கல் இங்கே வேர்டு இருக்கும்போது அந்த அட்ராக்ஷன் இன்னும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் இதில் வந்து ப்ளஸ் என்ன அப்படின்னா, வேலை வாய்ப்புகள் வந்து நல்லா இருக்குது ஓரளவுக்கு. ஹாஸ்பிட்டல் செக்டார் ரிலேட்டட், அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில். பட் இருந்தாலும் வந்து வெளிநாட்டில் இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது வெளிநாட்டில் வாய்ப்புகள் பல மடங்கு ஜாஸ்தி இருக்குது. அப்போ நீங்கள் பயோமெடிக்கல் படிக்கும்போது ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஜிஆர்இ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கள். நல்ல மார்க் வாங்கி 340 ஜிஆர்இ 340க்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 320 மார்க்ஸ் வாங்கி நல்லா நிறைய படிக்கும்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸு பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணி டாப் காலேஜஸில் எம்எஸ் பயோமெடிக்கல் பண்ணிங்கன்னா வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. ஃபாரினில் இந்தியாவில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது சில சிக்கல்கள் இருக்குது. அதுவும் மனசில் வச்சுக்கோங்க. காரணம் கேட் எக்ஸாம் எழுதி ஆகணும். கேட் எக்ஸாமில் பயோமெடிக்கல் சப்ஜெக்டே கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நாளைக்கு வந்து ஐயோ எனக்கு பப்ளிக் செக்டார் கம்பெனிக்கு போக முடியல, நான் கவர்மெண்ட் சைடில் போக முடியல அப்படின்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. பயோமெடிக்கல் எடுக்கும்போது யூ ஹவ் டு டார்கெட் ஒன்லி த பிரைவேட் ஓரியன்டட் கம்பெனிஸ். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பயோமெடிக்கலும் பயோடெக் படித்தவங்களும் சில ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதற்கான சூழல் ஏன் வந்தது? இல்லை, காரணம் வந்து ஈவன் ஐடி கம்பெனி நீட்ஸ், பிகாஸ் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் டேட்டா ப்ராசஸிங் நிறைய இருக்குது அவங்களுக்கு வந்து. அடுத்தது வந்து கம்ப்ளீட் ப்ரோக்ராமிங். இப்போ வந்து பெரிய ஒரு ஸ்கேன் மிஷின் இருக்குது, அதை வந்து கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு, இன்றைக்கி ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு. அதை வந்து கோட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. கம்ப்ளீட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அப்போது கொஞ்சம் அந்த மெடிக்கல் ஓரியன்ட் டேர்ம்ஸை தெரிஞ்சவங்க தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து இந்த பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லூரியில் வந்து 70% ஆஃப் த பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நவ் ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் ஐடி கம்பெனி.
தான். அதை வந்து அவங்க 12th படிக்கும்போது தெரிய மாட்டேங்குது. பட் ஃபைனல் இயர் வரும்போது அவங்களுக்கு வந்து வேலை கண்டிப்பாக முக்கியமாக இருக்குது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்வேன், 12th படிக்கும்போது பேஷன் ஓவர் ரூல்ஸ் சேலரி, ஃபைனல் இயர் வரும்போது சேலரி ஓவர் ரூல்ஸ் பேஷன். ஃபைனல் இயர் வரும்போது எப்படியும் நம்மளுக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அதனால they divert. நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க, இப்போ வந்து திரும்பவும் 2004 நடந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஐடிக்கு மேலே ஒரு கிரேஸ் இருக்குது அப்படின்னா அதற்கு அடுத்தபடியாக எந்த துறை இருக்குது? அதுக்கு தகுந்தபடி கண்டிப்பாக சர்க்கியூட் பிரான்ச், அதாவது இசிஇ, ட்ரிபிள்இ, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கட்ரானிக்ஸ், இதில் மெக்கட்ரானிக்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் கிடச்சிருக்கு. ஒவ்வொரு வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூ டு ரொபோட்டிக், டியூ டு ஆட்டோமேஷன் இந்த ஃபீல்டு மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதாவது என்டையர் வேர்ல்டு இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் ஆட்டோமேஷன். அப்போது மெக்கட்ரானிக்ஸ் படித்தா கொஞ்சம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் வந்து பட் அதில் விவரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுறாங்க, தே ப்ரிஃபர் ஈஸி. காரணம் என்ன அப்படின்னா, அகைன் இந்த கேட் எக்ஸாமில் மெக்கட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது இந்த ரூரல் சைடு வந்து அவங்களுக்கு ஜென்ரலாக ரொபோட்டிக் படிக்கணும், அதனால் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ். பட் ரொபோட்டிக் படிக்கிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் பண்ணலாம், எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் யார் வேணும் பண்ணலாம். அது ஃபஸ்ட்டு அவங்க புரிஞ்சுக்கணும் அவங்க. பட் மெக்கட்ரானிக்ஸ் எடுத்தால் அகைன் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டா இன்னும் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். லீஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த வருஷம் வந்து லீஸ்ட் ப்ரிஃபர்டு வந்து சிவில், அப்புறம் ஓரளவுக்கு மெக்கானிக்கல். ஸோ வந்து இது வந்து எப்போவுமே இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான். ஒரு 5 வருஷம் முன்னாடி மெக்கானிக்கல் வாஸ் இன் த டாப், IT was in the bottom, now computer science right in the top, mechanical is in the bottom. So இதெல்லாம் எப்பவுமே ஒரு சைக்கிள் தான்.